புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் உள்ள 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இம்முறை பரீட்சைக்காக மொத்தம் 2,94,089 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளதுடன் அவர்களில் சிங்கள மொழியில் 2,20,366 விண்ணப்பதாரர்களும் தமிழ் மொழியில் 73,723 விண்ணப்பதாரர்களும் பதிவு செய்துள்ளனர். இப்பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் காலம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதுடன் பரீட்சை முடியும் வரை அச்சு அல்லது மின்னணு ஊடகங்கள் வாயிலாக புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பர பணிகளை மேற்கொள்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திகா குமாரி லியனகே குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெற்றோர்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணி கவனத்துடன் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது காலை 9:30 மணிக்கு தொடங்கி காலை 10:45 மணிக்கு நிறைவடையும். அதன் பின்னர் கிடைக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை 1 மணி நேர காலம் முதல் வினாத்தாளுக்காக ஒதுக்கப்படும். பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட்டு தெளிவான கையெழுத்தில் வினாத்தாளிலேயே பதிலளிக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்தோடு கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் எதனையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.